அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். காகத்திற்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் தாத்தா பாட்டிக்கும் கூட நம்ம சாப்பாடு வைக்கலாம். சில பேரை பார்த்திருப்போம், காகத்திற்கு சாப்பாடு வைக்காம சாப்பிடவே மாட்டாங்க. சில குறிப்பிட்ட தினங்கள்ல மட்டுமே ஒரு சிலர் காகத்திற்கு சாப்பாடு வைப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு சனிக்கிழமை தோறும் கட்டாயமாக காகத்திற்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடவே போவாங்க. சிலர் வந்துட்டு தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிற பழக்கத்தை வச்சிருப்பாங்க. ஒரு சிலவங்க பரிகாரங்களுக்காக நம் முன்னோர்களான புத்தர்களுக்காகவும் சாப்பாடு வைப்பாங்க. அப்படி நீங்க வைக்கிற சாதத்தை காகம் சாப்பிடலனா அதற்கு என்ன அர்த்தம்னு, காகத்திற்கு உணவு வைக்கிறதன் மூலமா என்னென்ன நன்மைகள் உண்டாகும்னு, காகங்கள் பற்றிய பல ஆச்சரியமூட்டும் எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல நீங்க முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க இப்பதான் துர்காதேவி சரணம் சேனலை பாக்குறவங்களா இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எப்பவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே காகத்துக்கு சிறிதளவு சாப்பாடு வைக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவங்க வாழ்ந்த குடும்பத்தை காண வருவதற்காகவும் பசித்த இடத்தை தேடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஆன்மாக்கள் வரும்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்துல வருவதாக சொல்லப்படுதுங்க. நாம முன்னோர்களை நினைச்சு தினமும் ஒருபடி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டும். அப்படி முடியலனா கூட அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்களிலாவது முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் திதியும் கொடுக்கணுங்க. அப்பதான் அந்த முன்னோர்களின் மனம் குளிர்ந்து வயிறும் நிறைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்கன்னு சொல்றாங்க. நம் முன்னோர்களுடைய ஆசி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும், அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியுங்க. அதனால முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக காகத்திற்கு தினமும் சாதம் வைக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்படி காகத்திற்கு உணவு வைக்கும் பழக்கத்தினை நல்லது என்றும், கணவன் மனைவி ஒற்றுமையுடன் சேர்ந்து குடும்பத்தில் எப்போதுமே அமைதி இருக்குமாம் என்று சொல்லப்படுதுங்க. அடுத்து காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காக்கையிடம் உள்ள தந்திரம் வேற எந்த பறவைகளிடமே காண முடியாது என்று சொல்லலாங்க. காகம் வந்துட்டு சனி பகவானின் வாகனம் அப்படிங்கிறதுனால காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் சனி பகவானின் கெடு பலன்களில் இருந்து நம்ம விடுபடலாம். ஏழரை சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு எள் கலந்து சாதம் வைக்கிறது மூலமா ஏழரை சனியின் தாக்கம் குறையும்னு சொல்லப்படுகிறாங்க. அதே மாதிரிதான் யமதர்மராஜனும் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவங்களோட நிலைமையை தெரிஞ்சிட்டு வருவாராம். அதனால காக்கைக்கு உணவளித்தால் யமனும் மகிழ்ச்சி அடைவாராம். யமனும் சனியும் சகோதரர்கள். அதனால காக்கைக்கு உணவளிப்பதால இரண்டு பேருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்களாம். இப்படி தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராச்சும் விருந்தாளிகள் வந்தா கூட அப்படின்னாலும், நல்ல செய்தி வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்று கா கா என்று பலமுறை குரல் கொடுக்குங்க. இந்த பழக்கம் என்றும் இருக்கிறது. காலையில நம்ம எந்திக்கிறதுக்கு முன்னாடி காகத்தோட சத்தம் கேட்டால் நாம நினைத்த காரியம் வெற்றி பெறும். நம்ம பக்கத்திலேயோ இல்ல வீட்டு வாசல்ல காகம் கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டாகுமாம். வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அந்த காகத்திற்கு நம்ம உடனடியாக சாப்பாடு வைக்கணுங்க. அதனால காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுவதுமாகவே கிடைக்கும். இப்படி காக்கைக்கு சாதம் வைப்பதால் ஒரு சேர மற்றும் நம்ம மகிழ்ச்சியுடன் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாம இப்போ காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா அந்த காகங்கள் உணவை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய வீட்டை சுற்றி ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தாலும் அந்த பூச்சியை உண்டு அவற்றை அப்புறப்படுத்தவும் செய்யுங்க. இதனால நோய் கிருமிகள் நம்மளை தாக்காம இருக்க உதவுங்குதுங்க. இப்படி காகத்திற்கு நாம உணவளிக்கும் போதே அதோட கூட்டத்தையே அழைத்து உணவையே பகிர்ந்து சாப்பிடும் தன்மை உள்ளதுங்க. இதை பார்க்கும்போது நம்மளும் ஒற்றுமையா இருக்கணுங்கிற எண்ணத்தையும் தத்துவத்தையும் நமக்கு உணர்த்துது. காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமாக இருக்குங்க. சனி பகவானின் அருளும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அடுத்து காக்கை இனத்திற்கு மட்டுமே உள்ள பொதுவான சில அதிசய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதிகாலையிலே எழுந்து கரைதல், உணவை உடனே உண்ணாமல் தன் கூட்டத்தை அழைத்து பகிர்ந்து உண்ணுதல், மேலும் பிறர் காணாத வகையில் ஜோடி சேருதல், மாலையில் குளித்தல், இப்படி ஏதாவது ஒரு காகம் இறந்து விட்டால் கூட அனைத்து காகங்களும் ஒன்று கூடி கரைதல். இப்படி கரைவது என்பது அஞ்சலி செலுத்துவதற்காகவே சமம் என்றே சொல்லப்படுதுங்க. தினமும் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துகள், வீண் பலிகள் போன்றவை உங்களை நெருங்காதுங்க. செய்வினை கோளாறுகள் நம்ம வீட்டு பக்கமே வராதாம். தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகும். புத்திரபாக்கியம்னு மிக முக்கியமான பலன்களை கொடுக்குங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவது மிக முக்கியமாக வைக்கிறது. இதை வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வழிபாடுதாங்க. இது வந்துட்டு உங்களோட உள்ளுணர்வால் ஏற்படுதா இல்ல உண்மையிலேயே புத்தருக்களின் ஆசியா என்கிறது ஒரு அதிசயமாகத்தான் இருக்குது. அதனால காகத்திற்கு உணவு வைப்பதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க.
உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம், அபரிவிதமான சக்தி உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசி தான் இந்த காகம். குடும்ப ஒற்றுமை நிலைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற சுமங்கலி பெண்கள் காகங்கள் வழிபடுவது ரொம்பவும் நல்லதுங்க. தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்களிடம் பாசம் உள்ளவர்களாகவும் இருக்க சில பெண்கள் காணுபெரி பூஜையை செய்வாங்க. அந்த பூஜை எப்படின்னா, திறந்த வெளியில் தரையை சாணம் வைத்து தூய்மையாக மெழுகி அதன் மேல் கோலம் போட்டு அந்த இடத்தில் வாழை இலையை பரப்பி அது வண்ண வண்ண சித்திர அன்னங்கள் 5, 7, 9 அப்படிங்கிற கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து காக்கைகளை அழைத்து கா கா என குரல் கொடுத்து கூப்பிடுவாங்க. அவர்களின் அழைப்பினை ஏற்று காகங்களும் அந்த இடத்திற்கு பறந்து வருங்க. அந்த காகங்கள் கூட உள்ள சகாக்களையுமே சேர்த்து அழைச்சிட்டு வரும். வாழை இலையை உள்ள அன்னங்களை சாப்பிடுங்க. உணவை சாப்பிட்டு விட்டு காகம் சென்றதும் அந்த வாழை இலையில் பொறி, பொட்டுக்கடலை, வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் உடைச்சி வழிபடுவாங்க. இப்படி வழிபடுவதால உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவுகிறது பெண்களின் நம்பிக்கையாக இருந்ததுங்க. காக்கைகளின் இனங்களில் மணிக்காக்கா, அண்டங்காக்கா, வெள்ளை காக்கான்னு சில வகை காக்கைகள் இருக்கிறது. காகங்களை ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்புக்கு உதாரணமாக காகத்தை தான் சொல்லுவாங்கங்க. எதனால எப்பவுமே காகங்கள் தன் ஜோடியுடன் மட்டும்தான் சேர்க்கை சேருமாம். அதே மாதிரி காகங்கள் கூத்த சுபாவம் கொண்ட பறவைகள்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா, மனிதர்கள் விலங்குகள் மாதிரி பொது இடத்தில் கூட காதல் என்ற பெயரில் முகம் சுளிக்கும் வகையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் காகம் யாருக்கும் தெரியாமல் தன் அன்பை வெளிப்படுத்தும் குணம் உடையதுங்க. மனிதர்கள் விலங்குகள் குளிக்கிறதோ இல்லையோ, ஆனா காகங்கள் தினமும் மாலையில் நீர்நிலைகளில் குளித்து தான் தன்னுடைய கூட்டிற்கே செல்லுமாம். உணவை ஒருபோதும் காகங்கள் தனியாகவே சாப்பிடாதுங்க. சுயநலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட காகத்திற்கு இருக்காது. கொஞ்சம் உணவு கிடைத்தா கூட அது கரைந்து கரைந்து தன் சகாக்களையுமே அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் காகங்களுக்கு மட்டுமே தான் உண்டுங்க. அது மட்டுமல்லாமல் காகங்கள் மிகச் சிறந்த தாய் என்று சொல்லியிருக்காங்க. காக்கைக்கு இது தன்னோட முட்டை இல்லைன்னு தெரிஞ்சாலும் குயிலின் முட்டையை அடைகாய்த்து குயிலின் குஞ்சுகளை தன்னுடைய குஞ்சுகள் போன்றே பராமரிக்கும் தன்மை உடையதுங்க. உலகிலேயே மாற்றத்தாய் அப்படின்னா அது காகத்தை தான் சொல்லுவாங்க. எப்பவும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் போது நாம என்ன பண்ணுவோம்னா, கா கா என கத்தி கூப்பிட்டா கூட காகங்கள் தன்னோட கூட்டத்தோட தான் சாப்பிட ஆரம்பிச்சிடும். சில சமயம் தினமும் உணவுக்காக காத்திருந்து சாப்பிடும். சில நேரங்களில் நாம எவ்வளவுதான் கத்தி கூப்பிட்டாலும் காகங்கள் வரவே வராதுங்க. தினமும் வர்ற காகங்கள் கூட சாப்பாட சாப்பிடாம அப்படியே நிற்கும், இல்லனா திரும்பி போயிடும். அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைக்கும் காகங்கள் நீங்கள் வைக்கும் சாப்பாட்டை எடுக்கல அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, சாதாரணமாகவே தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடாம போறத பெருசா எடுத்துக்கிட மாட்டாங்க. அதுக்கு பிடிக்கல அதனால போகுது அப்படின்னு சொல்லி ஈஸியா எடுத்துக்குவாங்க. இதுவே ஏதோ ஒரு பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்ருக்களுக்கான முன்னோர்களுக்கோ சாப்பாடு வைக்கிறவங்க அந்த நேரத்துல அந்த காகம் உணவை சாப்பிடாம போயிட்டா, நல்லபடியா தானே விரதம் இருந்து எச்சில் படாம உணவை காகத்துக்கு வச்சோம், எதனால காகம் சாப்பிடல அதையே நினைச்சிட்டே ஒரு பயத்தோட மனசு கஷ்டப்பட்டே இருப்போம். அப்படி காகங்கள் சாப்பிடாம போகும்போது என்ன பரிகாரம் செய்தா காகம் மீண்டும் சாப்பிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பித்ருக்களுக்காக நாம நினைச்சு சாப்பாடு வைக்கிற காகங்கள் சாப்பாடை எடுக்காம போகுது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம் மீது அதிகப்படியான கோபத்துல இருக்காங்க அர்த்தம்ங்க. அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய புத்திரர்களுக்கு திதி கொடுக்குங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க கொடுக்கல அப்படின்னா அதனால கூட உங்களை மேல கோபமாக இருக்கலாம். உங்க வீட்டுல இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா ஒரு விஷயம் பாருங்க. சில பேருக்கு முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாமலே இருக்கும், அதனால கூட சிலர் திதி கொடுக்காம இருப்பாங்க. இப்படி இறந்த நாள் எது என்று தெரியலனா கூட பரவாயில்லை, புரட்டாசி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை இந்த 3 அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி நம்ம கொடுத்துட்டு வரலாம். அப்படியே திதி கொடுக்க தவறினால் கூட பாகங்கள் நம்ம வச்சுக்கிற சாப்பாட்டை எடுத்துக்காதுங்க. அடுத்து நம்மள நிறைய பேருக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியாமலே கூட இருக்கும். நம்ம செய்கிற பாவங்களையுமே விட குலதெய்வம் எது என்று தெரியாம இருக்கிறது தான் அதிக கொடுமையான பாவம் என்று சொல்லியிருக்காங்க. அந்த பாவத்தை ஒருபோதும் குலதெய்வம் மற்ற தெய்வமும் மன்னிக்காதாங்க. அதனால முதலில் உங்க குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்யுங்க. மேலும் 11 நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்கள். குலதெய்வத்திடம் நான் உன்னை பார்க்காமல் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று மனசார வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரங்களை எல்லாம் முறையாக செஞ்சு முடித்து விட்டு பித்ருக்களான காகங்களுக்கு சாப்பாடு வச்சிங்க அப்படின்னா உடனே அந்த காகங்கள் நீங்க வைக்கிற சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்கும். சங்க இலக்கிய நூல்களில் காகத்திடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான விஷயங்களை தமிழ் புலவர்கள் ரொம்பவே அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் காலையில் எழுந்ததும் பிறர் காணாமல் அன்பு செய், மாலையில் குழி, பிறரிடம் போகாமல் உன் மனையில் இரு, கிடைக்கும் உணவை பகிர்ந்து உன், எல்லோருடனும் பாடி பேசி மகிழ்ந்து இரு அப்படி என்று சொல்லியிருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்க வீட்டுல தினமும் காக்கைக்கு சாதம் வைக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா ஆம் என்று உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் மற்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.